சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 18 கோடி ரூபாய் மதிப்புல சஞ்சு சாம்சன் வர்த்தகம் ஆகிவிட்டார் அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவை 14 கோடி மதிப்பிலும் சாம் கரனை 4.2 கோடி மதிப்பிலுமே ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் விட்டு கொடுத்திருக்காங்க. கேப்டன் பதவி யாருக்கு? கடந்த சீசன்ல ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இருந்த நிலையில காயம் காரணமாக அவர் பாதியிலேயே விலக மகேந்திர சிங் தோனி தான் எஞ்சிய போட்டிகள்ல கேப்டனாக இருந்திருக்காரு. கடந்த சீசன்ல 14 போட்டிகள்ல மொத்தமே 4 வெற்றிகளை மட்டும்தான் பெற்றிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இருந்த பொழுது அந்த அழுத்தம் காரணமாக அவரால் அபாரமாக பேட்டிங் ஆட முடியல. இதனால 19வது சீசன்ல தோனி அவர்களுடைய ஓய்வுக்கு பிறகு மீண்டும் கேப்டனாக பொறுப்பேற்க போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதனிடையில ஐபிஎல் 2026 தொடர்ல சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன் பதவியை கொடுக்க வாய்ப்பில்லை அப்படின்னுமே ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனால் சிஎஸ்கே நிர்வாகமும் சஞ்சு சாம்சன் அவர்களை கேப்டனாக தான் அணியிலேயே கொண்டு வந்தாங்க அப்படின்ற தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு பரிச்சயமான முகம். அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சனுக்கு சென்னையிலேயே ஏகப்பட்ட ரசிகர்களுமே இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு வியாபார ரீதியாகவும் தான் சஞ்சு சாம்சன் அவர்களை சிஎஸ்கே அணியில சிஎஸ்கே நிர்வாகம் அதிரடியாக கொண்டு வந்திருக்காங்களா. சோ அது மட்டும் இல்லாமல் தோனி அவர்களுக்கு சரியான கேப்டன் ரீப்ளேஸ்னா அது சஞ்சு சாம்சனாகத்தான் இருப்பார் அப்படின்னு பல ரசிகர்களுடைய கருத்துக்களாகவுமே இருந்துட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் முதல் போட்டியிலிருந்தே சிஎஸ்கே அணியுடைய கேப்டனாக தான் களமிறங்குவார் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த விஷயம் சென்னை ரசிகர்களிடையே நல்ல வரவேற்புமே பெற்று வருதான். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.